எல்லாரும் யோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும். யோபு 42ஆம் அதிகாரம் வாசிங்க. 12ஆவது வசனத்தை வாசிங்க. யோபு 42:12 எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க. யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம். ஆமென். அவருடைய பின் நிலைமையை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப என்னென்ன நன்மை, என்னென்ன ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போமானா, அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப முன்னிலைமை பார்க்கணும். நீங்க கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, ஆனா கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த யோபின் வாழ்க்கை நம்ம பார்க்கும் போது அவருக்கு இருந்த எல்லா துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவர் என்ன செய்தார் என்றால், அவர் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார். வேதம் பாருங்க, யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், வாசிங்க. 9 வாசிங்க. என்ன போட்டிருக்கீங்க? 2. ஆமென். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, ஆமென், இன்னும் உன்னுடைய உத்தமத்துல உண்மையா இருக்கிறார். அப்பனா அந்த யோபுக்கு ரெட்டிப்பான நன்மை ஏன் கிடைத்தது என்றால், அவர் தேவ சமூகத்தில் எப்படி இருந்தாருங்க? உண்மை உத்தமமாய் இருந்தார். அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் 10 வருஷம் ஆலயத்துக்கு வரலாம், 15 வருஷம் ஆலயத்துக்கு வரலாம், 20 வருஷம் ஆலயத்துக்கு வரலாம். ஆனா உங்க முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை பார்த்தீர்களா? எப்படி நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துல நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனா யோபின் வாழ்க்கையில நீங்க பார்க்கும் போது எல்லாவற்றிலும் யோபு தேவனை என்ன செய்தார் என்றால் உத்தமமாய் பின்பற்றினவனாய் இருந்தார். இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்லட்டும், நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்றால் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்றால் நீங்கள் உத்தமமாய் தேவ சமூகத்தை பின்பற்றி அவரை உண்மையாய் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை நீங்க ஆராதிப்பீர்களானால் கர்த்தர் உங்க முன்னிலைமை பார்க்கிறோம், உங்கள் பின் நிலைமை இரட்டிப்பான நன்மை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த தேசம் நம்மளை பார்க்கணும், சபையை பார்க்கணும், சபையின் ஆச்சரியத்தை பார்க்கணும். உங்க ஜனங்கள், உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்க்க வேண்டும். உங்களை பார்த்தாதான் அவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். இவர்கள் வாழ்க்கை பின்னிலைமை முன்னிலைமை எப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இவர்கள் எப்பொழுது தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்களோ, எப்பொழுது தேவ சமூகத்தில் போய் தேவனை ஆராதிக்க அர்ப்பணித்தார்களோ, இவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். காலையில நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லட்டும். உங்க முன்னிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தேவனை ஆராதிக்க தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தோல்வியா இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லட்டும், யோபு தன் உத்தமத்துல உறுதியா இருந்ததுனாலதான், தேவனை ஆராதித்ததுனால் எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனை விடமாட்டேன் என்று சொல்லி தேவனை ஆராதிக்க தன் உத்தமத்துல உறுதியா இருந்ததுனாலதான் தேவன் யோபுவை முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை அவரை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் குடும்பம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தேவ சமூகத்தில் வந்து தேவனை உத்தமமாய் பின்பற்றி உத்தமமாய் நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் குடும்பம் கட்டாய இரட்டிப்பான நன்மையை கற்று தர
தேவன் இந்த காலையில வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளை, ஆமென். யோபுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும் போது அவர் ஒண்ணு சொல்லுது பாருங்க. அவர் எப்படி இருந்தார் என்றால், வேதம் சொல்லுது, யோபு அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பயந்து பொல்லாப்புக்கு விலக்கினுமாயிருந்தார். பாருங்க, அப்ப அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது உத்தமம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், உத்தமம் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உத்தமமாயிருக்கும். வேலை ஸ்தலத்துல உத்தமம், குடும்பத்துல உத்தமம், நீங்க இருக்கிற இடத்துல உத்தமமாய் நாம் வாழ வேண்டும், உத்தமமாய் ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கிறோம் சன்மார்க்கம். வேதம் சொல்லுங்க, இரண்டாவது என்னங்க? அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாயிருந்தான். பாருங்க, இரண்டாவது பார்க்க சன்மார்க்கன். மூன்றாவது கர்த்தருக்கு என்ன செய்தாராமா? பயப்பட்டான். அப்ப தேவ பிள்ளைகள், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்கள்? ஜீவனுள்ள தேவன். ஒரு காலத்துல நாம் அந்நிய தேவங்களை பின்பற்றி கொண்டிருந்தோம். அதையெல்லாம் விட்டு நாம் தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம் என்றால், அவர் ஒருவர் தான் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்காக மரித்து நம்மளுக்காக உயிரோடு கூட எழுந்தவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ நாம் மரித்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆராதனை செய்கிற நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாம் பிள்ளைகள் பயப்பட வேண்டும். இந்த நாட்கள்ல பார்க்கும் போது நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், ஆனால் கர்த்தருக்கு என்ன செய்யறது இல்லைங்க? பயப்படுவதில்லை. திருமண காரியத்துல பயப்படுவதில்லை, அந்நிய காரியத்துல என்ன செய்யறதில்லை? பயப்படுவதில்லை. ஆனா தேவ பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, தேவன் யோபு கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தரை ஆராதித்த ஒரு மனுஷனாய் இருந்தார். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், தாய் தகப்பனார், இந்த காலையில நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்கள் சந்ததி கர்த்தருக்கு பயப்படும். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பார்கள். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் ஆராதிப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஆராதிப்பை செய்வார்கள். நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாய் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்கள் பிள்ளைகள் கடைபிடிப்பார்கள். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் சண்டே ஆராதிப்பது நல்லது, சண்டே கர்த்தரை கொடுப்பது நல்லது. ஆனால் தேவ சமூகத்துல யார் பயப்பட்டு தேவனை ஆராதிக்கிறார்களோ, யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை யோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காலையில உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் எல்லைகள் பெருகும். நீங்கள் இப்ப இருக்கிறது பிரகாரமாய் இருக்க மாட்டீங்க. உபாகம் இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் சொல்லுது போல 1:11 சொல்லுகிறது, இப்ப இருக்கிறதை பார்க்கிறோம், கர்த்தர் உங்களை 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்ல மாட்டீர்களே, ஆசீர்வதிப்பார் 1000 மடங்கு. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், யோபு கர்த்தருக்கு என்ன செய்தாராமா? பயப்பட்டு கர்த்தரை ஆராதித்தார். வேதம் சொல்லுகிறது, நாலாவது பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பொல்லாப்புக்கு விலகினார். எல்லாரும் சொல்லுங்க, பொல்லாப்புக்கு விலகினார். பொல்லாப்பு பாவமான வாழ்க்கை. அவர் சொல்றார், என் வாயில ஒரு பாவம் நான் என்ன செய்வேன்? சொன்னதில்லை, செய்ததில்லை. அப்ப நான் தேவ பிள்ளைகள், குடும்பங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம், அநேக குடும்பங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அநேக குடும்பங்கள்ல பாவம், அநேக விபச்சார தேசத்துல, அநேக குடும்பங்கள் தேசத்துல டைவர்ஸ் ப்ராப்ளம், டைவர்ஸ் அநேக குடும்பங்கள்ல அநேக காரியம் குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. ஆனா சத்துருடைய வேலை என்னென்றால், குடும்பங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க? ஒன்றாக இருக்கக்கூடாது. ஆதியில பிரித்தது போல, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கைக்குள்ளார சர்ப்பம் வந்தது போல, இந்த நாட்கள்ல சர்ப்பங்கள் குடும்பங்களுக்குள்ள என்ன செய்கிறது? கிரியை செய்து கொண்டிருக்கிறது, பாவம் அணுகிறது. இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், யோபு பொல்லாப்புக்கு விலகினார், பரிசுத்தமாய்
வாழ்ந்தால் இந்த காலையில நாம் ஆராதிக்கிற தேவன் அசுத்தமானவர் அல்ல, நாம் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நாம் பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். குடும்பங்கள் உடைக்கக்கூடாது, பாவம் நுழையக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்தார் அல்லவா? இந்த காலையில் அப்படிப்பட்ட வேலி அடைப்பு நம்ம குடும்பத்தில் இருக்க வேண்டும். பாவம் சத்துரு நம்ம வீட்டுக்குள் நுழையக்கூடாது. நாம் குடும்பம் தேவனாலே பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பொல்லாப்புக்கு விலக்கினார். வாலிப பிள்ளைகள் பொல்லாப்புக்கு விலகல். இந்த நாட்கள்ல போன் மூலியமா அநேக காரியங்கள் போன் மூலியமா வருகிறது. வாலிப பிள்ளைகள் நாம் பரிசுத்த வாழ்க்கை நம்மளுக்குள் இருக்க வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம வாழ்க்கை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க நினைக்கிறீங்க யார் என்னை பார்ப்பார்? நாம் தனியா ஒரு ரூம்ல எதை வேணாலும் பார்க்கலாம், ஆனால் உங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்க உலாவிக் கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வரான், வேறொன்றுக்கு வரான். இந்த காலையில திருடன் நம்மளை கொல்லக்கூடாது, பிசாசு ஆளுகை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. தேவ பிரசனத்தினாலே வாலிப பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல யோபு செய்த இந்த அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். யோபுட வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அவர் செய்த அறிக்கை, அந்த அறிக்கை தான் முக்கியம் நம்மளுக்கு. என்னங்க சொல்லுங்க பார்க்கிற அறிக்கை சொல்லுங்க. தேவ வார்த்தை அறிக்கையிட்டார். அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ வார்த்தை என்ன செய்யணும்? அறிக்கையிடும். தேவ வசனத்தை வாசிக்கும். பாருங்க, முதலாவது காரியத்தை நான் சொல்றேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ள. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல யோபு சொல்லுகிறார், வாசிங்க பார்த்த சகல தேவரே சகலத்தில் செய்ய வல்லவர், நீர் எனக்கு செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது. அல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்யறார் என்றால், என்ன செய்யறார்? அறிக்கை இடுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம், அறிக்கை இடுகிறார். எதை இழந்து போனாலும் அவர் சொல்றாரு பாருங்க, எல்லாம் இழந்து போனாலும் அறிக்கை முக்கியம். அப்ப நீங்கள் சில நாள் வியாதி படுக்கையில் இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம், வேலை இல்லாத பிரச்சனையில் இருக்கலாம். எது இருந்தாலும் நம்ம வாயில என்ன செய்யணுங்க? அவிசுவாசமான அறிக்கை இருக்கக்கூடாது, விசுவாச அறிக்கையிட வேண்டும். யோபு எல்லாம் இழந்து போனாலும் அவர் சொல்றாரு பாருங்க, தேவரே சொல்லுங்க பார்க்கலாம், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அப்பனா தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை தான் செய்வார், தீமை ஒரு நாளும் செய்ய மாட்டார். எல்லாத்துக்கும் தெரியும், நான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கே எனக்கு தகுதி இல்லை. ஆனா தகுதிப்படுத்துறது யார் என்றால் ஆண்டவர். நானெல்லாம் இப்படி பைக்கு பிடிச்சு பேசுவேன்னு சொல்லி நினைச்சு பார்த்திருப்பேனா? இவ்வளவு பேருக்கு முன்பாக பேசுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவர் எப்படி தகுதிப்படுத்தினார் என்றால், எல்லாத்துக்கும் தெரியுங்க, அண்ணன் பஞ்சுக்குள்ளான ஊழியத்தை செய்யும். அவர் இறந்து போன உடனே நாங்க 2 பேர், எங்க வீட்டுல மொத்தம் 3 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன் சின்னவர் ஜான். அவர் ரொம்ப ஆவிக்குரிய பையன். எங்களுக்கு முன்னாலே நானெல்லாம் சர்ச்சுக்கு போக மாட்டேன். அவரு நைட்டு பிரேயருக்கெல்லாம் போவார், என்னையோட பயங்கரமா செபிக்கிறார். ஆனா பாருங்க, இப்ப பார்த்தா அவருக்கெல்லாம் அழைப்பு வரல. நாங்க ஒண்ணு தெரியாது, நானும் என் தங்கச்சிக்கு ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் பாருங்க. அப்பனா எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு துக்கம் நடந்துருச்சு, மூத்தவர் இறந்து போயிட்டா. அநேக பேர் சொன்னாங்க, தவறாய் பேசினாங்க. ஆனா ஆண்டவர் நோக்கம் என்னன்னா,
அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் என்ன நினைக்கிறாரோ ஏதோ தடைப்படாது. காலையில் அவங்களுக்கு சொல்லட்டும், அவர் என்னத்தை வைத்திருக்கிறாரோ, உங்க வாழ்க்கையில என்னத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன நன்மை வைத்திருக்கிறாரோ, உங்க பிள்ளைகளுக்கு என்ன நன்மை வைத்திருக்கிறாரோ, ஒன்று தடைப்படாமல் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்று தடைப்படாமல் கர்த்தர் செய்வார். தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, நாம் தேவ சமூகத்துல தேவ வார்த்தைகளை என்ன செய்யணுங்க, அறிக்கையிட வேண்டும். நிறைய பேர் தேவ வார்த்தை இருந்தாதான் அறிக்கையிடக்கூட முடியும். அழைப்புல இருந்தாதான் என்ன செய்யுங்க, எதுல வருங்க, சக்தியில் இருந்தாலும் அழைப்புக்கு வரும். அப்பனா நம்ம இருதயத்துல இருந்தாலும் வாயில வரும். அப்பனா நம்ம இருதயத்துல தேவ வார்த்தையினால நிரப்பப்பட வேண்டும். அப்ப இந்த காலையில உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லட்டும், வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கு. எழுதப்பட்ட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தின மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன செய்வான், பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் பிழைப்பு எங்க வருது? தேவ பிள்ளைகள் ஏன் நாம் விசுவாசத்தை இழந்து விடுகிறோம், சோர்ந்து போகிறோம். நல்ல சபையில நம்ம ஆராதிக்கிறோம், ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன செய்யறோம், என் வாழ்க்கையில் இருந்தா, என் வாழ்க்கையில நான் பாஸ்டரா இருந்தாலும் என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை சோர்ந்து போகிறோம். ஆனா என்ன காரணம்? சோர்ந்து வந்தாலும் தேவ வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும். தேவ வார்த்தைகளை நம்ம பலப்படுத்தும். இந்த காலையில நான் சொல்லட்டும், யோபு எல்லாம் இழந்து போயிருந்தாலும் அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. இந்த காலையில உருவாக்குறவர். இந்த காலையில எதெல்லாம் நீங்க இழந்து போயிருந்தாலும், உங்க சரீரம் இழந்து போயிருக்கலாம், வியாதினால இழந்து போயிருக்கலாம், உங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கற்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லட்டும், யோபு இழந்து போனதை ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார் என்றால், இந்த காலையில உங்களுக்கு எதெல்லாம் நீங்க இழந்து போயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையில உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன், தேவன் அதை உருவாக்க வல்லவர், அதை செய்ய வல்லவர். அவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது, அவர் செய்வார். தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உனக்கு செய்ய நினைத்து நான் தடைப்படாமல் செய்ய வல்லவராய் இருக்கிறேன். இந்த காலையில 100 வயதா இருந்த ஆபிரகாமுடைய மனைவியோடைய செத்த கற்பத்தை உருவாக்க முடியுமானால் அந்த தேவனை தான் இந்த காலையில நாம் ஆராதிக்கிறோம், அந்த தேவனை தான் நாம் உயர்த்துகிறோம். உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நான் பிரசங்கிக்கிற தேவ வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, இருபுற கருப்புள்ள பட்டையா அந்த கணுக்களையும் ஊன குத்துகிற வார்த்தை. முடியாத காரியங்கள் தேவ வார்த்தையினால எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யோபு சொல்லுகிற முதலாவது காரியம், தேவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது என்ன அறிக்கை இடுகிறார்? எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 5:9 வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்கள். இரண்டாவது அறிக்கை பாருங்க, அவர் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை. எல்லாரும் சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க,
அப்பனா நீங்க ஆராய முடியாது, நீங்க நினைக்க முடியாது. இதெல்லாம் நடக்குமா? பாஸ்ட் அடிக்கடி சொல்றாரு, பிரசங்கம் பண்ற ஸ்டேடியம், இது நம்மளுக்கு முடியாது, ஆராய முடியாது, எண்ணி முடியாது. ஆனா கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அவர் செய்யறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த காலையில் உங்களுக்கு சொல்லட்டும், எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தரை நீங்கள் பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு உண்மையாய் நீங்கள் ஆராதிக்கும் போது, யோபு உத்தமத்திலோ எப்படி இருந்தாங்க, பரிசுத்தத்திலோ சன்மார்க்கனோ கர்த்தருக்கு பயப்படுகிறவனுமாய் இருந்தார். உத்தமமாய் கர்த்தரை தேடி நடந்ததால்தான் கர்த்தர் அவருக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் அவர் வாழ்க்கையில செய்தார் அல்லவா. இந்த காலையில உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். வேதம் சொல்லுங்க பாருங்க, வேதம் சொல்லுங்க, எதெல்லாம் இழந்தார்? மனை பிள்ளைகளை இழந்தார் பாருங்க, பிள்ளைகளும் மகன்களை இழந்தார். 7000 ஆடுகள், ஒட்டங்கள், 3000 ஒட்டங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், மிருகங்கள். இதெல்லாம் நீங்க அப்படியே நீங்க திரும்பி பார்க்கும் போது இதெல்லாம் 42 சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், ரெட்டிப்பாய் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எதை இழந்து போனாரோ வேதம் சொல்லுகிறது, அதனால் நீ 7 காளைகளையும், அது கீழே நம்ம வாசிக்கும் போது எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் என்ன செய்தாருங்க, ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். இதெல்லாம் ஆராய்ந்து முடியாத காரியம், எண்ணி முடியாத காரியம். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு செய்வது என்ன செய்ய போறாங்க, எண்ணி முடியாத காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னையில ஒரு அம்மா, இந்து அம்மா, ரொம்ப அந்த கரகம் ஆடுகிற பயங்கரமான பூசாரி அந்த அம்மா. அது பக்கத்துல ஜப குழுக்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. எப்படியாவது இந்த அம்மா என்ன செய்யணுங்க, ரட்சிக்கப்படும். வீட்டுல கோயில் கட்டி கரகம் ஆடுகிற அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணாங்க. சில ஆண்டு கால ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவங்களே ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அந்த அம்மாவை கர்த்தர் சந்தித்தார். சந்தித்தது மட்டுமல்ல, எதெல்லாம் விக்கிரங்களை வைத்திருந்தாங்களா எல்லாவற்றையும் எடுத்து சுத்தம் பண்ணி அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல ஒரு தேவ மனுஷன் பாலி ஆங்கிச்சோ எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கேன்சர் வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர். மரணத்துக்கு போகிற சம்பவத்தில் இருந்தா ஒரு பெண் சுவிசேஷத்தை அறிவித்தார். சுவிசேஷத்தை புதிய ஏற்பாட்டை கொடுத்த போது அவர் என்ன செய்தார் என்றால், பைபிளை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டார். நானே மரித்து போற கேன்சர்னால வியாதி, இதை படிச்சு நான் என்ன சுகமாக தூக்கி வீசினார். மறுபடியும் அந்த மகள் கொண்டு போய் புதிய ஏற்பாட்டை கொடுத்து படிக்க சொன்னா 3:16 யோவான் 3:16 என்ன பண்ற, ஒரே குமாரனாகிய இயேசு விசுவாசி நீயே என்ன செய்வான், விசுவாசிக்கிறவங்க கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. வசனத்தை வாசித்த போது வசனம் அவருக்குள் பேசினது. அவருடைய வாழ்க்கை கர்த்தர் தொட்டார். கேன்சர் மாறினது, சுகமானார், தேவ ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார். அவரை கொண்டுதான் பொறியால ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், இந்த காலையில உங்களுக்கு தேவ பிள்ளையே, கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகிறது. ஜனங்கள் பார்க்க போகிறார்கள்.
உலகம் உங்களை பார்க்கும். இதுவரைக்கும் நாம் உலகத்தை பார்த்து கொண்டிருந்தோம், உலகத்தின் ஜனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு காலம் வரும், உலகம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, உலகம் சபையை நோக்கி பார்க்கும். உலகம் சபையை நோக்கி பார்க்கும். இந்த நாட்கள்ல நாம் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக ஜனங்கள் சபையில நடக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேசம் பார்க்கும். ஜனங்கள் பார்ப்பார்கள். எப்படி பேதுரு சொல்லுகிறார், பொன்னும் வெள்ளி என்னிடத்தில் இல்லை, உடம்பை பார்த்து நீ எழுந்து நட. அதே அற்புதங்கள் நடக்க போகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி பேதுருவில் நிலைப்பட்டவுடனே அற்புதம் நடந்தது, அதே போல பவுலின் உருமால் அற்புதம் நடந்தது. அதே அற்புதங்கள் சொல்லுங்க, அதே அற்புதம் நாங்கள் பைபிள்ல படிக்கிறோம். உன்னி நடக்கிற வாழ்க்கையில உன்னி வருகிற நாட்கள் அது எங்கள் வாழ்வில் நடக்க போகிறது. சொல்லுங்க, எங்க கண்களை நாங்க பார்க்க போகிறோம், தேசம் பார்க்க போகிறது. கர்த்தர் பெரிய பெரிய அதிசயங்களை கர்த்தர் தேசத்துல செய்ய போகிறார். உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிறோம், நம்மளுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி அப்பா, நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் செய்வார். பாருங்க, வாத்தியார் சொன்ன சாட்சிகள் அவரே நினைக்க முடியாத, இது உண்மையா, இது ஆச்சரியமா, என் மகன் பாஸ் ஆயிட்டாரா, அதுதான் சத்தியம். வேதம் சொல்ல, நீ முடியாத காரியங்களை கர்த்தர் முடிய வைப்பார். அதிசயமான காரியங்களை இன்னும் நீங்கள் பார்க்க போறீங்க, சபை பார்க்க போகிறது. நம்மளுக்கு தான் நம்ம அப்பா செய்ய போகிறார். நம்மளுக்கு செய்ததை ஜனங்கள் பார்க்க வேண்டும், தேசம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்படிப்பட்ட காலம் கர்த்தர் செய்ய போகிறார், நடக்க போகிறது. இது சத்தியமாய் நான் பிரகடனம் பண்ணுகிறேன். இதை கர்த்தர் செய்யதான் போக போகிறார். ஆமென். ரெண்டு காரியம் சொன்ன. ஒண்ணு என்ன சொன்ன சொல்லுங்க, ஆமென். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாரம்மா? ஆமென், சகலத்தையும் செய்ய. இரண்டாவது என்ன சொன்னங்க? மூன்றாவது சொல்றாரு பாருங்க, யோபு வாசிங்க 38:11 சொல்லுங்க, 18 வாசிங்க. யோபு 38:11 வாசிங்க. 38:11 மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுள் என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய். ஆமென். அப்ப மூன்றாவது காரியம் விசுவாச வார்த்தை என்னங்க? இம்மட்டு வா. சொல்லுங்க பார்க்கலாம். மிஞ்சி வராதே. யார் சொல்ல மாட்டீங்க? அது உங்களுக்கு நடந்ததா இல்லையா தெரியும். டிச்சு தண்ணியெல்லாம் நிறைஞ்சு போகும். வீட்டுக்கு வாசல் படியில இன்னைக்கு கொஞ்சம் வந்தேன்னா உள்ள டிச்சு தண்ணி வீட்டுக்குள்ள அறிக்கை இம்மட்டு வா. என்ன செய்யாத உள்ள வாடா. உண்மையா அறிக்கைக்கு வரலாறு பாஸ்டப்பா இம்மட்டு வா. வரல, மழை நின்றுச்சு. கொஞ்சம் வந்து என்ன செஞ்சிருக்க, வீடெல்லாம் நீச்சல் போல மாதிரி, வீடெல்லாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு அனுபவம். அப்ப நம்ம வார்த்தை கர்த்தர் என்ன செய்யலாம் இல்ல. உண்மையிலே என்ன அப்படின்னா, இது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். தண்ணி வந்து படிக்கட்டிக்கிட்ட உள்ள வந்து கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா உள்ள வந்துடும். அண்டவரை மட்டுவா இனிமேல் வராது. வானத்தை பார்த்து சொன்ன மழை பெய்ய அப்படியே நின்றுச்சு. ஆனா பேஜ் இருக்கா, மழை வந்திருக்கா, வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்கீங்க? எல்லாம் டிச்சு தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருந்தா, நல்ல மழை தண்ணி வந்தாலும் சோத்துறோம். எல்லா தண்ணி ஊர் மக்கள் எல்லாம் ஊருக்கு கொடுப்போம். யூரின் பால் நெட்டி கேவன் வாண்டவரே எல்லாம் நெட்டி தண்ணி எல்லாம் இந்த அனுப்புனீங்க. இந்த ஜனங்களையும் அனுப்புறாப்பா. இந்த ஜனங்களையும் சபைக்கு நேரம் அனுப்பு.
யோகனாங்க இத்தனை தண்ணி இந்த ஊர் மக்களுக்கு தண்ணி எல்லாம் இந்த வீட்டுக்கு வரும், இந்த ஜனங்களையும் கொண்டு வந்து நிரப்பும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அப்பனா நம்ம வாழ்க்கையில நம்ம பேசோம். பிரச்சனை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படக்கூடாது. பிரச்சனை பார்த்து சவுல் பயப்பட்டான். கோலியாத்தை பார்த்து சவுல் என்ன செய்தாருங்க? பயப்பட்டான். 40 நாள் கோலியாத்து வந்து என்ன செய்யறாருங்க? யுத்தம் பண்ண வர சொல்றார். ஆனா சவுல் பயப்பட்டான். ஆனா தாவீது பயப்படவில்லை. சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறேன், நீ நிந்திக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேசத்துல அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சபைக்கு பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், அநேக சிறைச்சாலை, ஊழியக்காரர்களை சிறைச்சாலையில போடுறாங்க, அநேக ஊழியக்காரர்களை அடிக்கிறார், அநேக விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறார். ஆனா நான் சொல்றேன், இம்மட்டுவா, இனிமேல் வராதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எப்போ அந்த ஆதி சபை வேதத்துல வாசித்து எப்போ ஜனங்களை துன்பப்படுத்தினார்களோ சபை பெறுகிறது. பார்வோன் என்ன செய்தார்? ஜனங்கள் பெருகின போது அவர் என்ன செய்தார்? ஒடுக்கினார் என்று சொல்லப்படுது. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். ஆதி சபை, அப்போஸ்தலர் சபை ஒடுக்கினார்கள், சபை பெருகிறது. காலையில நான் சொல்லட்டு, தேசத்தை பார்த்து எவ்வளவு சபையை துன்பப்படுத்துகிறார்களோ அவ்வளவா சபைகள் பெருகிக் கொண்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பேச வேண்டும். பிரச்சனை கண்டு பேச வேண்டும். இயேசு தூங்கினார் படகுல, நித்திரை அடைந்தார், புயல் வீசினது. சீசர்கள் எல்லாம் சொல்ற, ஏ சாமி, நாங்கள் மடிந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், எழுந்த உடனே புயலை பார்த்து இறையாதே. எல்லாரும் சொல்லுங்க, இறையாதே. பிரச்சனை பார்த்து சொல்லுங்க, இறையாதே. வீட்டுல வியாதி பார்த்து இறையாதே. இதோட வாயுவிலே வராதே. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒரு சத்தல பேயெல்லாம் ஓடி ஒரு சத்தல என்ன செய்ய? தெய்வ வல்லமை நம்மளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது விசுவாச அறிக்கை அப்படின்னா, இம்மட்டுவா, இனி வராதே. சொல்லுங்க, இம்மட்டுவா, இனி வராதே. இதுவரைக்கும் உங்களுக்கு அநேக வியாதிகள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, இதுவரைக்கும் வந்த இனிமேல் இந்த வியாதி என் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சாபம் வரக்கூடாது. இந்த தரித்திரம் வரக்கூடாது. இந்த திண்டாட்டம் வரக்கூடாது. இந்த சண்டை வரக்கூடாது. இம்மட்டு வந்தது போது இனி வராது. என் வீடு தேவ பிரசனத்தினால நிரப்பப்படுவதாக, தேவ மகிமையினால நிரப்பப்படுவதாக. இனி என் வீட்டுல திண்டாட்டம் இல்லப்பா. என் வீட்டுல இதுவரைக்கும் வந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரைக்கும் என்னென்ன வியாதி வருகிறதோ, இதுவரைக்கும் வந்த வியாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இனி வராதே என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். இனி வராதே என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாச அறிக்கைகளை நாம் செய்கிறவர்களால் பீட்டர் பிரகாஷ் ஐயா விசுவாச அறிக்கை புஸ்தகம் வச்சிருக்காரு. அது எதனால வந்தது அப்படின்னா, அந்த புக்கை எப்படி வெளியிட்டார் அப்படின்னா, அவர் நெஞ்சு வலினால, ஒரு நாள் நெஞ்சு வலினால டாக்டர்கிட்ட போனார். டாக்டர்கிட்ட போனாங்க. எல்லாம் டெஸ்ட் பார்த்த உடனே பிளட் ஒரு சர்க்குலேஷன் ஆகல. பிளட் ஒரு இடத்துல இதாயிடுச்சு, லைட்டா போறது ஸ்டக் ஆயிடுச்சு. உடனே அதுக்கு ஒரு மாசம் மாத்திரை கொடுத்தார். அப்புறம் இவர் என்ன செய்யறார் என்றால், மாத்திரையும் சாப்பிட்டாரு. விசுவாச அறிக்கை ஒரு மாசம் வாசித்துக் கொண்டே, விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருந்தார். இனிமேல் வராது அப்படின்னு ஜோம் பண்ணி ஒரு புக்கையே எழுதிட்டார். விசுவாச அறிக்கை புஸ்தகமே எழுதிட்டார். ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு போய் டெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற வியாதியை கர்த்தர் முற்றியுள்ளார். வார்த்தை ஜீவன்.
நீங்க சொன்னால் ஆகும், நீங்க கட்டளையிட்டால் நிற்கும். கர்த்தர் நம்மளுக்காக யாவையும் கர்த்தர் செய்ய இந்த காலையில வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. ஆமென். 3 நான் சொன்னேன். 4வது எடுத்துக்கொள்ளுங்க. யோபின் புஸ்தகம் 19 எடுத்துக்கொள்ளுங்க. 19 25 வாசிங்க. 19:25 வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், ஆமென். என் மீட்பர் நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் ஆமென். நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எப்ப சொல்றாருங்க? சொல்றாரு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நான் கடைசி நாட்கள பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப 4வது ஒரு அறிக்கை என்ன அப்படின்னா நம் தேவன் என்ன செய்திருக்கிறார்? உயிரோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு கூட இருக்கிறார். நாம் செத்த தேவனை ஆராதிக்கிறோம். செத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். யோபு சொல்லுகிறார் பாருங்க, என் மீட்பர் என்னவா இருக்காருங்க? உயிரோடு கூட இருக்கிறார். இந்த காலையில நான் சொல்லட்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் இதோ மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். இதோ சதாக்க தாவீதின் திறவுகோலை உடையவராக இருக்கிறார். அப்ப நாம் ஆண்டவர் இன்னும் உயிரோடு கூட செய்கிறார், இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர். இந்த காலையில உங்கள் ஜெபங்களுக்கு அவர் கேட்டு பதிலை தருவார். உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றும் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். இன்றும் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். நீங்க எதற்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கெல்லாம் கர்த்தர் ஜெபத்திற்கு பதிலை கட்டாயம் உங்களுக்கு தருவார். தேவ பிள்ளையே, நாம் தேவன் உயிரோடு கூட இருந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நாம் ஆராதிப்போம். அவர் இன்றும் நம்மளுக்கு பதிலை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த உயிரோடு கூட இருக்கிற தேவன் மீண்டும் என்ன செய்ய போறாருங்களாமா? வரப்போகுது. மீண்டும் வர உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டது இருக்குங்க? நிறைவேறிட்டு இருக்கு. யுத்தங்களை பார்ப்போம், கொள்ளை நோய்களை பார்ப்போம், ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு ஜாதி விரோதங்கள் பார்ப்போம். அதெல்லாம் வேதத்துல எழுதப்பட்ட காரியம் நிறைவேறிட்டு கொண்டிருக்கு. ஆனால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. என்ன அடையாளம்? வேதம் சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்பனால் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுமானால் அப்பனால் தேவன் சீக்கிரமாய் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பனால் அந்த வரப்போகிற தேவனுக்கு நாம் மனவாட்டியாய் இருக்கிற சபை எப்பொழுது என்ன செய்யணுங்க? மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும்படியாக வரப்போகிறார். நாம் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். நாம் தேசத்திற்கு பட்டணத்திற்கு ஒரு காவலாளியா இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய வருகைக்கு இவர்களும் தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய வருகைக்கு எல்லா ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்துல தேசத்திற்காக என்ன செய்யணுங்க? ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாங்க? உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. காலையில இந்த வேத வசனத்தின் பிரகாரமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.